அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு Investopedia சேனல். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்துட்டு எஸ்ஐபி நல்லதா இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லதான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம சிப்பு பற்றி பார்க்கலாம். சிப்புனா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சிப் இஸ் ஏ டிசிப்ளின்டு ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்டிங். இதில் வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் வந்து முதலீடு செய்வோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம பேங்க்கில் வந்துட்டு ஆர்டி போடுறோம் இல்லைங்களா, ரெக்கரிங் டெபாசிட், அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ வந்து மாதம் வந்து மினிமம் வந்து 500 வந்து இதில் 500 முதலீடுலேருந்து இதை நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம், அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா மாதம் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருந்துட்டு அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆயிரும். சிப்பில் வந்து ரெகுலராக நம்ம ஒவ்வொரு மாதமும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்ம பங்கு சந்தை வந்து ஏறி இருக்கா, ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து ஏறி இருக்கா இறங்கி இருக்கான்னு வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து நம்ம இதில் வந்து பங்கு சந்தை வந்து ஏறி இருக்கப்பையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம், இறங்கி இருக்கப்பையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதனால வந்து நம்ம முதலீடு பண்ணுற வந்து பணத்தோட மதிப்பு வந்து ஆவரேஜ் ஆயிடும். இதை தான் நம்ம வந்து ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து லம்சம் ஒன் டைம் இன்வெஸ்டிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு 1 லட்சம் இல்லைன்னா ஒரு 50,000 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு அப்படியே ஒரே நாளில் ஃபுல்லாக ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து லம்சம் இன்வெஸ்டிங்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பேங்க்கில் வந்து நம்ம இப்போ போடுற வந்து வைப்பு நிதி, அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து 1 வருஷம் 2 வருஷம் போடுறோம் இல்லைங்களா, ஒரே நாளில் வந்து இப்போ 1 லட்சம் 2 லட்சம் டெபாசிட் போடுவோம், அந்த மாதிரி இது. இதில் வந்துட்டு பங்கு சந்தை மதிப்பு குறையும் போது இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக நல்லது. இப்போ மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கல வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்லது. ஆனால் பங்கு சந்தையை வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தால் தான் எப்போ ஷேர் மார்க்கெட் குறையுது ஏறுதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து பங்கு சந்தை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கப்போ இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது வந்து நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஆப்ஷன். ஏன்னா வந்துட்டு நீங்கள் இதை ஷார்ட் டேர்மில் வந்துட்டு உடனே எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம வந்துட்டு இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், மார்க்கெட் வந்து இன்னும் கூட கொஞ்சம் இறங்கலாம். அதனால வந்துட்டு இது ஆனால் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லி பார்க்கல இது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். சிப்பு, எஸ்ஐபி, லம்சம், இதில் வந்து எது நல்ல ஆப்ஷன்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே நல்ல ஆப்ஷனுங்க. சிப்பில் வந்துட்டு எஸ்ஐபியில் வந்துட்டு மாதம் வந்து ஒரு முறை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். அது ஒரு 500 1000 நம்மளால் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அந்த இது வந்து கண்டிப்பாக வந்து மாதம் நம்ம பண்ணணும். அப்புறம் பங்கு சந்தை வந்து மதிப்பு வந்து எப்போல்லாம் குறையுதோ அப்போ வந்து லம்சம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ லம்சம்னா 1 லட்சம் 50,000 மட்டும் இல்லைங்க, 1000 2000 அந்த மாதிரி கூட நம்ம வந்து லம்சம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் முதலீடு செய்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு பின்னாடி வந்து நம்மளுக்கு ஒரு அந்த அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து அப்போ தான் இருக்கும். ஸோ வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிங்க. முடிஞ்சால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கே ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் ஒரு 500 வச்சுட்டு அது ஆரம்பிங்க. இன்வெஸ்ட் டுடே ஃபார் பெட்டர் டுமாரோ. இப்போ முதலீடு செய்கிறத வந்து எப்போதுமே நிறுத்தாதீங்க. மாதம் ஒரு சின்ன அமௌண்ட்டு பண்ணிக்கிட்டே இருங்க கண்டினியூஸாக. குறைவான அமௌண்ட்டாக இருந்தாலும் மாதம் வந்து ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நாம் வந்து ஏதாவது ஒரு செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உடனே பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். அப்புறம் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோ வந்து பார்க்க சொல்லுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.